வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கீரை தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு தண்டு கீரை வாங்கியிருக்கேன். அந்த தண்டு கீரையில் நம்ம இலையெல்லாம் விட்டுட்டு அந்த தண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த பொரியல் பண்ண போகிறோம். ஸோ அந்த இலையில நம்ம கடையல் வேறு மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்டை எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு அந்த தண்டு கொஞ்சம் பெருசாக தெரியும், ஆனால் நல்லாவே ஒரு 2 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். நம்ம இதை மட்டும்தான் கீழே போட போகிறோம், மற்றது எல்லாத்தையுமே பொரியலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகா, கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த தண்டுக்கீரை பொரியலில் அந்த தண்டு நிறைய நேரத்தில் ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கழுவிக்கலாம், ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் கீரையில். ஸோ இப்போ நான் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியறதுனால உப்பு அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் வதங்குச்சுன்னா அது கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இது வதங்கிடும், ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது தக்காளி குழம்பு, சாம்பார், எல்லா குழம்புக்குமே வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம், இல்லை அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தண்டுக்கீரை பொரியலில் தண்டை மட்டும் வச்சு பொரியல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.